தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த இனிய நாளைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1-12 இறுதியாக. ஏரோது அரசன் அக்காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கி, அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களும் மக்கள் மறைநூல் அறிஞர் ஆகிய அனைவரையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூத நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறிதே அல்ல, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் முன்னிலிருந்து தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள், அதை கண்டபின் எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன் எழக்கண்ட விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டினுள் அவர்கள் போய் குழந்தையும் அதன் தாய் மரியாவையும் கண்டார்கள். நெடுஞ்சகடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை புலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதனிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் நாட்டுக்கு திரும்பினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. புனித ஆரோக்கிய மாதாவே, புனித சூசேப்பரே, புனித செபஸ்தியாரே, இயேசுவுக்கே புகழ்.